139 சங்கீதம் 1 வசனத்தை படிங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். தகப்பனே, இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா, இந்த வார்த்தை ஆசீர்வதி. இந்த வார்த்தை மூலமா தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும்படி ஆட்சேபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் நல்லவர். இந்த 139 சங்கீதம் யார் எழுதினது என்று சொன்னா தாவீதின் சங்கீதம். தாவீது எழுதினதான ஒரு சங்கீதம். இந்த அதிகாரம் 1 23 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தாவீது சொல்றாரு, தேவன் தம்மை அறிந்திருக்கிறது குறித்து சொல்றாரு. தேவன் தம்மை அறிந்திருக்கிறத குறித்து சொல்றாரு. நீங்க இந்த அதிகாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா தேவன் தம்மை அறிந்திருக்கிறதை குறித்து சொல்றாரு. நம்ம கடந்த நாட்கள்ல தேவன் அறிந்திருக்கிறதை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? கடந்த 4-5 வாரமா தேவன் அறிந்திருக்கிறதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் நம்ம எதை பார்த்தோம்? தேவன் அறிவார், என் வேதனை அறிவார், வேதனை தீர்க்கிற வழி அறிவார், வேதனைப்படுத்துகிற ஆளுக்கு தம்மை அறிய வைப்பார், வேதனைப்படுகிறவர்கள் அவரை அறிவார்கள், கடைசியா முறுமுறுப்புகளை அறிவார். பரவாயில்லையே, ஒரு சில இந்த வார்த்தை சொல்லிட்டீங்களே. அல்லேலூயா. இந்த வாரம் தனிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் அறிவார். தாவீது சொல்றாரு, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1-4 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுதலையும் எழுந்திருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் ஆவில் சொல் பிரவாதத்துக்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிகிறீர். அல்லேலூயா. இந்த அதிகாரம் முழுவதும் தாவீதை தேவன் அறிந்திருக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உற்பத்தி ஆனது முதல், தாயின் வயிற்றிலே உற்பத்தி ஆனது முதல் தேவன் அறிந்திருக்கிறதை குறித்து தாவீது சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இரண்டாவது சொல்கிறாரு, நீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர். உட்கார்ந்து அவருக்கு தெரியும், எழுந்திருக்கிறது அவருக்கு தெரியும். மூணாவது சொல்லப்பட்டிருக்கு, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். 4வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, என் நாவில் சொல் பிரவாதத்துக்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. பாருங்க, 6ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. என் ஆண்டவர் என்னை எப்படி அறிந்திருக்கிறார் தெரியுமா? ஆண்டவருடைய அறிவை குறித்து, அவர் தன்னை அறிந்திருக்கிறதை குறித்து சொல்றாரு, இந்த அறிவு எனக்கு எட்டாத, எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்க 7ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், உமது சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். தாவீதுக்கு நல்லா தெரியுது, நான் ஆண்டவருக்கு முன்பாக மறைந்திருக்க முடியாதுன்னு தாவீதுக்கு நல்லா தெரியுது. எல்லாருக்கும் இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். இந்த ஆண்டவருக்கு என்னை குறித்து நல்லா தெரியும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும்
சொல்லுங்க, தெரிந்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு குறித்து ஆண்டவருக்கு தெரியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது. இது ஒரு மிகவும் ஆழமான சத்தியம். இதை நம்ம பேசணும்னு சொன்னா பல ஆண்டுகள் பேசலாம். ஒரு மேலோட்ட பேசுறதா ஒரு 3 மணி நேரம் பேசலாம். ஆனா நான் ஒரே நாள்ல இதுல இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, 8ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். இருக்கிறதுலே வானம் தான் உயரம், உயரத்துல போய் ஏறினாலும் அங்கேயே இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அங்க ஏறதும் தெரியும், அங்க போறதும் தெரியும். பாதாளத்துல படுக்கல் போட்டானா இருக்கிறதுலே எது? பாதாளம் சொன்னா ஆழமான ஒரு பகுதி. ஆழத்துல போய் மறைஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சாலும் அங்கேயும் நீங்க என்ன பாப்பீங்க. அல்லேலூயா. ஆமா, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் விடிய காலத்தில் செட்டைகளை அடித்து எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடக்கும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அல்லேலூயா. என்னதுங்க? சோ நம்ம ஆண்டவர்கிட்ட ரொம்ப வச்சுக்கொள்ளவே கூடாது. ஆண்டவர்கிட்ட தெனாவட்டல் பண்ணவே கூடாது. என்ன சொல்றேன்? எங்க ஓடினாலும் அப்படி பிடிச்சிடும். அவர் கை பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், தப்பிக்கவே முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி நான் அனுப்புறதுக்கல்ல. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், தேவன் என்னை அறிந்திருக்கிறார், நான் ஒரு கண் பார்வையில தான் இருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் வானத்துக்கு போனாலும் எனக்கு அவர் பார்க்கிறாரு, பாதாளத்துக்கு போனாலும் அங்க பார்க்கிறாரு. அப்படியே விடிய காலை செட்டைகள் எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தத்துல போய் தங்கினாலும் அங்கேயும் என்ன பண்றீங்க? நீங்க இருக்கிறீங்க. பாருங்க, 11ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தா, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமா இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். இரவு என்னை மூடிக்கும், ஆனால் ஆண்டவருக்கு தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இரவு கூட அவருக்கு எப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்கும். சொல்லுங்க, இருள் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க கீழே படிங்க பார்க்கலாம். நீ 12ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா படிங்க. உமக்கு மறைவாக இருளும் அந்தகார படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தை நீங்க கேட்டாதான் புரியும் நல்லா. உங்களுக்கு இரவுனா இரவு, வெளிச்சம்னா வெளிச்சம். ஆனா ஆண்டவருக்கு இரவும் பகலும் ஒண்ணு. இரவு அப்படின்னு நினைச்சிட்டா அந்த இரவு பாத்தீங்கன்னா இரவு அவருக்கு ஒண்ணுதான், பகலும் ஒண்ணுதான். இரவு எப்படியா அப்படியேதான் அது பகல், பகல் எப்படியேதான் அப்படிதான் இரவு அவருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அதனால எனக்கு உமக்கு மறைவாக இருள் அந்தகாரப்படுத்தாது. சொல்லுங்க, அந்தகாரப்படுத்தாது. இருள் என்னை மூடி என்னை அந்தகாரப்படுத்திடவே முடியாது. ஏன்னா அவர் பார்வைக்கு இருள் எல்லாம் வெளிச்சம்தான். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம அவர் பார்வைக்கு மறைந்து கொள்ளவே முடியாது. நான் கடந்த வாரம் இந்த வார்த்தைய ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இங்க நான் உட்கார்ந்துட்டு சும்மா தான் அப்படியே யோசித்து கொண்டு மாலை ஆராதனைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அல்லேலூயா. கவனிங்க, மாலை ஆராதனைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாங்க. எப்பவுமே பார்த்துட்டு எப்பனா ஒரு நாள் தான் பிரசங்கம் பண்றதுக்கு அந்த ஒரு சில நேரங்களில் வெள்ளிக்கிழமை பிரசங்கம்லாம் எடுத்துட்டு இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமைக்கு. அதுக்கு அடுத்த வாரமே அடுத்த வாரத்தை கூட செய்தியை கொடுத்துருவாரு. அதே போல போன ஞாயிற்றுக்கிழமை இந்த வார்த்தையை ஆண்டவர் சாயங்காலம் கொடுத்தார்.
பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமே, ஹல்லேலூயா. அதனால வானத்துல போனாலும் அவர் பாக்குறாரு, அவருக்கு தெரியும் வானத்துல இருக்கிறது. பாதாளத்துக்கு போனாலும் அவர் இருக்கிறாரு. சமுத்திரத்துல கடையாந்திரத்துல போய் எங்கடா போய் உட்கார்ந்துக்கலாம், மறைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அது முடியாது. இருளும் வெளிச்சமும் அவருக்கு ஒண்ணுதான், பகலும் இரவும் ஒண்ணுதான் அவருக்கு. ஹல்லேலூயா சொல்லுவோமே, ஹல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்குங்க. அந்த வார்த்தையை நல்லா நீங்க கேட்டுட்டு காதுல வாங்கி அப்படியே விட்டுறாதீங்க, புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுக்குங்க. என்னது? புரிஞ்சுக்குங்க. இந்த வார்த்தை என்ன பண்ணுங்க, புரிஞ்சுக்குங்க. சரி, கவனிங்க. என்னன்னா முதலாவது முதல் வசனத்தை படிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை சொல்லுங்க. என்ன? உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, கடந்த வாரம் சொன்னேன் வேதனை தெரியும், வேதனை நீக்கக்கூடிய வழியெல்லாம் தெரியும் சொன்னேன். இந்த வாரம் உங்களுக்கு உன்னை குறித்து எல்லாமே அவருக்கு தெரியும். பாருங்க, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்படின்னா என்ன, எதை குறித்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 23ஆம் வசனத்துல, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். அப்படின்னா என்னன்னா, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறதா என்ன அர்த்தம்னா, என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்கப்பா. அவன் அறிந்திருக்கிறீர், என்னை அறிந்திருக்கிறீர் அப்படின்னா என்னன்னா, என் இருதயத்தை அறிந்திருக்கிறீர். எதை? இருதயம். அதனால 13ஆம் வசனத்துல சொல்றாரு, நீர் என் உள்ளந்தெரியங்களை கை கொண்டு இருக்கிறீர். உள்ளந்தெரியங்கள்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய உள்ளத்துல இருக்கிறத, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியமும் அவருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வயிற்று நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே, என்னை அறிந்திருக்கிறார்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். என் இருதயம் அவருக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயம் அவருக்கு தெரியும். அதனால அந்த இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை அவர் பார்க்கிறார். 44ஆம் சங்கீதத்துல 21ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறார். அந்த வசனத்தை கேட்ட உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே நான் இருதயத்தை அறிந்திருக்கிறீங்களே, என் இருதயத்தை நல்ல இருதயமா மாத்துங்கப்பா. ஹல்லேலூயா. என்னது? ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இருதயத்திலும் பெரியவராய் இருந்து நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம இருதயமே நம்மை குறித்து குற்றமாய் தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். நீ இங்க சொல்றதுனால, நான் உங்ககிட்ட சொல்றதுனால என் இருதயம் தெரியுமா, நான் எப்பேற்பட்ட இருதயம் தெரியுமா அப்படி சொல்றதுனால நான் நம்ப முடியாது. நான் உங்ககிட்ட சொல்றதுனால நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அவருக்கு தெரியும் இருதயம் எப்படின்னு. நம்ம சொல்லுவோம், செய்யறது என்னவா இருக்கும், ஏற்கு மாறா இருக்கும், செயல்கள் வித்தியாசமா இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு நல்லா தெரியும், அவர் பெரியவரா இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய இருதயத்தை காட்டிலும் அவர் பெரியவரா இருக்கிறார். இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், நம்மை குறித்து அவருக்கு தெரியும்.
என் இறுதி ஆண்டவர் யாருக்கு தெரியும்னு சொல்லி பாடிக்கிட்டு துக்கம் வரதுல பாடுறதுனால நீங்க வந்து சோகமா உங்க இருதயத்தை வச்சு இருக்கிறீன்னு தெரியல. அதுல உள்ள என்னென்ன இருக்குதுன்னு தெரியும் அவருக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த இருதயம் இருக்கு பாருங்க, அதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சிலர் பார்த்திருக்கிறேன் நானு, அவங்க செயல்பாடு பார்த்து வித்தியாசமா இருக்கும். ஆனா அவங்க சொல்லுவாங்க இருதயத்தை ஆண்டவருக்கு. அப்படி யோசிச்சு பார்ப்பேன், என்ன சொல்றாரு இவரு செயல்பாடு எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஆனா சொல்றது எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கு. எதை நம்புறதுன்னு தெரியலையே. ஆனா வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்க இருதயத்துக்கு எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு தெரியும். அவருக்கு மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். நிறுத்து பார்க்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். அவன் சொல்லுவான், ஏன் இருதயம் எப்பேற்பட்டது தெரியுமா? நான் பார்க்காதனால அப்ப எப்பேற்பட்டதுன்னு சொல்றேன். நம்ம இங்க பாக்குறீங்களா? விளையாடாதீங்க. அல்லேலூயா. நான் பார்க்காதனால நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? என் இருதயம் கபடம் இல்லாத இருதயம், எல்லாம் மாசு இல்லாத இருதயம். ஆனா நிறுத்து பார்க்கிறவர் யாரு? ரொம்ப நாள் ரொம்ப பாழஞ்சு தராசு எங்க வீட்டுல இருந்தது, எங்க அப்பா. அல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, நம்ம என்ன நினைக்கிற அன்னைக்கு நேரத்துல உங்களை இது பண்றதுக்காக சொல்ல, அன்னைக்கு நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், ஏசப்பா என் இருதயத்தை அவருக்கு தெரியும். நம்ம எதை ஏசப்பாக்கு என் இருதயம் தெரியும்னா, உங்க பிரச்சனை தான் உங்க இருதயம் என் இருதயத்துல தெரியும் தான் சொல்றீங்க தவிர, உண்மையான மனதை திறந்து என் இருதயம் ஏசப்பாவுக்கு தெரியும், நான் எப்பேற்பட்டவன் சொல்லி ஏசப்பாவுக்கு தெரியும்னு சொல்லி சொல்லவே முடியல. சொல்ல முடியுதா இல்லையா? யாரெல்லாம் சொல்ல முடியும்னு சொல்றீங்க பார்க்கலாம், கை தூக்குங்க. நிச்சயமா நான் கிடையாது, நான் ஒத்துக்க. அப்போ பாருங்க சொல்றாரு, ஸ்தோத்திரம். இருதயத்தை தேவன் அறிய விரும்புகிறார். அல்லேலூயா. உபாகம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். டக்குனு 8:2 என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியபடிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே நல்லா கவனிச்சுக்குங்க. இருதயம் ஆண்டவருக்கு தெரியாது. இந்த இருதயம் பார்த்தீங்கன்னா மோசமானது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கு. இது அறியத்தக்கவன் அவருக்கு தான் தெரியும் இருதயம். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா ஒருத்தர் தெரியாது, அவர் எப்ப பார்த்தாலும் சொல்லுவாரு என் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். அவரை பார்க்கும் போதெல்லாம் எப்படி ஒரு இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையா இருக்கு, பேசுற பேச்செல்லாம் என்னதான் இருக்கு, எப்படிதான் இருக்கு. மத்தவங்களை ஏளனமா பேசுறது, மத்தவங்களை கேட்கிறது, மேட்டிமையா இருக்கிறது. அவர் பேச்சே அப்படியே ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனா சொல்லுவாரு என் இறுதி ஆண்டவர். நான் ரொம்ப யோசிச்சு மன குழம்பி போயிருக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் என்ன தெரியுங்களா, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஒரு சில நேரங்கள் நம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்வதற்காக அவர் என்ன பண்றாரா, நம்மை சோதனைக்குள்ளே நடத்துகிறார். உன்னை சோதித்து என்னை எப்படி இருக்கிற,
நம்ம என்ன நினைக்கிறோம்னா அநேக நேரத்துல நான் எப்படி வேணா ஜீவிச்சா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தா என் இருதய கெட்டுப்பாங்க எப்படி வேணா இருக்கலாம். நல்லா என் இருதயத்துல பிரச்சனை இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா என் இருதயம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இல்ல, ஆண்டவர் சோதிப்பாரு, இருதயத்தை சோதிக்கிறாரு. புரிஞ்சுக்கோ. அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. விட்டுறாதீங்க. இருதயத்தை அப்படியே லேசாக்கி விட்டுறாதீங்க. கண்ட காரியத்தை கொண்டு வராதீங்க இருதயத்துக்குள்ள. அல்லேலூயா. இந்த இருதயத்துல கண்ட கசாடுகள் எல்லாம் வரும். உடனே அதை விட்டு என்ன பண்ணணும்? பழி வாங்குற எண்ணம் வரும். என்ன வரும்? பார்த்திருக்கீங்களா? பழி வாங்குற எண்ணம், கெட்ட எண்ணம். என்ன எண்ணம் சொல்லுங்க? அசுத்தமான எண்ணங்கள் உள்ள போறோம், நம்மளை அறியாமலே ஓடும். அப்ப ஆண்டவர் பாப்பார், ஐயோ இந்த இறைய எனக்கு முன்னாக மறைக்கப்பட்டிருக்கேன், ஏதோ நடக்குது. அப்ப இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்றாருங்க? சொல்லுங்க. இருதயத்தை. ஆமா, அதுதான் தாவீது சொல்றாரு 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். இருதயத்துல சுத்தம் இல்லாதனால்தான் அன்றைக்கு தாவீது அந்த மகா பெரிய தவறு பண்ணினா. ஹல்லேலூயா. இருதயத்துல சுத்தம் இல்லாதனால்தான் அன்னைக்கு தாவீது விழுந்து போனான். அழகான ஒரு காரியத்தை பார்க்கும் போது நம்முடைய இருதயம் எழுக்கும். அவன் அப்படியே அம்மா மேல உட்கார்ந்துக்குப்பா. வெரி குட். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 17ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுது, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புறப்பட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். சொல்லுங்க, இந்த வார்த்தை நம்ம சொல்லாமா? சொல்லும்படி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து. ராக்காலத்தில் அதை விசாரிக்கிற என்ன அர்த்தம்? வாலிப பிள்ளைங்கள்லாம் எடுத்துக்கல. ராக்காலத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றது ஆண்டவருக்கு தெரியாது. அல்லேலூயா இல்லையா? ராக்காலத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படியே ஒரு போனது வந்ததெல்லாம் அப்படியே பப்ளிக்கா நான் சொல்றேன், கோச்சிக்காதீங்க. அல்லேலூயா. சரி, அதெல்லாம் விட்டுடலாம். என்னத்துக்கு இதெல்லாம் நம்ம ஏன் சொல்லணும்? இல்ல, இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப போனது வந்தது அத அப்படி இப்படி அதெல்லாம் பார்ப்போம். அப்பதான் சொல்றாரு, ராக்காலத்துல அவர் என்ன பண்றாரு? சோதித்து பார்த்து. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும். ஏசப்பா என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கப்பா. என்னை சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை குறிச்சு எனக்கு தெரியுங்க, என்னை குறிச்சு உனக்கு என்ன தெரியும், நீ அறிஞ்சிருக்கிற அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவாங்க? என் கையை பார்த்தா, என் முகத்தை பார்த்தா, என் ஹேர் ஸ்டைலை பார்த்தா, என் ட்ரெஸ்ஸை பார்த்தா? இல்ல, இருதயத்தை பார்த்துதான். என் இருதயம் உனக்கு என்ன தெரியும், எனக்கு குறித்து உனக்கு என்ன தெரியும்னு சொன்னா நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து நம்முடைய செயல்பாடுகளை அல்ல, நம்முடைய இருதயம். அப்ப நான் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக தாவீது சொல்றது போல என்னை பரிசோதித்து நீங்க ஒண்ணும் பார்க்கல. அல்லேலூயா. அட பாடல, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றீர். இதுதான் நம்முடைய வாஞ்சியா. அல்லேலூயா. தேவன் அறிந்திருக்க வேணும்.
ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் பெற்பட்டதா இருக்கட்டும். இருதயத்தில் மாசில்லாதவனே பாக்கியவான். அதை 14ஆம் சங்கீதத்தில் நினைக்கிற அல்லேலூயா சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறது? அஞ்சாம் வசனம் நினைக்கிறேன். 14ஆம் சங்கீதம். சரி, அதை விட்டுலாம். எடுக்கலையா? சரி, பரவாயில்ல, விட்டுலாம். அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப தேடாதீங்க, விட்டுருங்க. இப்ப கலைச்சிக்காதீங்க, நம்மள விட்டுருங்க. அப்புறம் ரெண்டாவது காரியம் என்னன்னா, என் உட்கார்தலையும் வசனம் படிங்க. சங்கீதம் 139ஆம் சங்கீதம். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் சொல்லுங்க பார்க்கலாம். என் உட்காருதல, நான் எழுந்திருக்கிறதெல்லாம் உமக்கு தெரியும். நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா, நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அறிந்திருக்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்படி இதுக்கு அர்த்தம் என்ன? நான் எங்க போறேன், எங்க வரேன், எங்க உட்கார்றேன், என்ன செய்யறேன்னு அவருக்கு தெரியும். என் இருதயம் அவருக்கு தெரியும், நல்லா தெரியும். என் இருதயம் அவருக்கு நல்லா தெரியும். ஆனா நான் எங்க போறேன், நான் எங்க வரேன், எங்க உட்கார்றேன், எல்லாம் அவருக்கு தெரியும். என் செயல்பாடுகள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். நீங்க தவறா புரிஞ்சு கொள்ளாதீங்க. பாஸ்டர் என்னை எச்சரிக்கைப்படி சொல்றாரு, இல்ல புரிஞ்சு கொள்ளணும். எதுவா இருந்தாலும் அவருக்கு தெரியும். நீ நல்ல காரியத்துக்கு போனாலும் நடந்து போனாலும் அவருக்கு தெரியும். கெட்ட காரியத்துக்கு போய் உட்கார்ந்தாலும் உனக்கு ஆண்டவர் தெரியும். அல்லேலூயா. எல்லாமே அவருக்கு என்ன பண்ணா, என்ன எல்லாமே அவருக்கு எல்லாம் பண்ணிட்டு பதுசு மாதிரி உட்கார்ந்தாலும் அவருக்கு தெரியும். ஓஹோ, அல்லேலூயா. எப்படி? அவருடைய ரேடார்ல மறைக்கப்பட்டுருவோம். கெட்ட காரியத்துக்கு போனா ரேடார்ல என்ன பண்ணிடுவாங்க? நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டு வச்சுக்கல, அவருடைய கண்ணுக்கு மறைவோம். நம்ம அப்பே தெரிஞ்சு போறோம். ஓஹோ, இது விலைக்கு போயிடுச்சு. இந்த சேட்டலைட் என்ன பண்ணிடுச்சு, இந்த ராக்கெட்டு விலைக்கு போயிடுச்சு எங்கேயோ. அதான் அவர் கண்ணுக்கு மறைவா இருக்கிற. அப்பதான் ஆதாம பார்த்து சொல்ற, ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிறாய்? அப்போ தேவ பிள்ளைகளே நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன விட ஆண்டவர் பேசுறதே இல்லை, இதுதான் பேசுறது. எதுதான் அங்க விட. அல்லேலூயா. என்னது அங்க விடுமா? என் ரேடார்லயே இல்லையா? அது என் கண்ணுக்கு மறைவா இருக்குது. எங்க போச்சு? சங்கீதம் 1:1 சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், சொல்லுங்க, பாவிகளுடைய வழிகளில் இல்லாமலும், பரியாசக்காரன் உட்கார் இடத்துல உட்கார்றிய எங்கன்னா நியாயம் இருக்குதா? பரியாசக்காரன் நீ ஒண்ணு சேர்ந்து கிண்டல் கேலி பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கே, நியாயம் இருக்குதா? ஆனா வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தில் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. அருமையானவர்களை, இந்த வேதத்தை நம்ம எடுக்கிறது கிடையாது. ஆனா பரியாசக்காரனோட உட்கார்ந்து என்ன பண்றான்? எரேமியா சொல்றாரு, நான் பரியாசக்காரனோட உட்கார்ந்து கிடையாது, நான் தனிமையா இருந்து என் இருதயத்தை சலிப்பினால் நிரப்பினேன். சலினால சலிப்பினால். சலிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரோடு இருக்கிறது கஷ்டம்தான், சலிப்பு தான். ஆனா துன்மார்க்கரோட உட்கார்ந்து கதை அடிச்சுக்கிட்டு வீணான காரியங்களை பேசிக்கிட்டு அல்லேலூயா அவனோடு கூட பங்கு பெற்று இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அப்புறம் அப்புறம் என்ன சொல்றது? அப்புறம் என்ன சொல்றது? நீங்களே போட்டு ஐயோ எங்க அம்மா தான் சொல்லுவாங்க, சொல்ல வேணாம்.
தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். யோவான் 1:46-48 உத்தம நாகிய நாத்தான்வேல் அத்தி மரத்தின் கீழே நின்னுகிட்டு இருக்கிறது தெரியும். நம்ம நல்ல காரியத்துக்காக நிக்கிறோம்னு சொன்னா அவருக்கு தெரியும். அவருக்கு ஆண்டவர் அங்க அவனை பார்த்து என்ன தெரியுமா சொல்ல, உத்தமன கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே சொல்லுவோம். ஆமென். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் நீங்க 7-11 வீட்டுல போய் படிச்சு கொள்ளுங்க. ஆகார் தன் நாச்சியாரை விட்டு ஓடி போறா. ஓடி போகும்போது ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆகாரே ஆகாரே எங்கே போகிறாய்? ஆகார் நினைச்சிட்டா ஆபிரகாமுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? சாராளுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாம ஓடுற அப்படி அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா வானத்தில் இருக்கிற என் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம கஷ்டத்தோடு ஓடுறோம்னு சொன்னா அவருக்கு தெரியும். சொல்லுங்க, கஷ்டத்தோடு போறது அவருக்கு தெரியும். என்னதுங்க? கஷ்டத்தோடு ஓடும் போது ஆண்டவர் நீ எங்க உங்களை அந்த நேரத்துல உங்களை கஷ்டத்தோடு ஓடுற நேரத்துல அதுவும் உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? ஆகாரே நீ அப்படி போவாத, கெட்டு போயிடுவ, வாழ்க்கை திசை திரும்பிடும். நீ வாழ்வ பெண்ணா இருக்கிற, குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கிற, குழந்தை சுமந்துகிட்டு இருக்கிற, நீ போனீனா மறுபடியும் வாழ்க்கை மாறிடும். நீ திரும்பி எங்க போ, எங்க போ, நாச்சியார் இடத்துக்கு போ ஆண்டவர் சொல்லுவாரு. அதுக்குதான் நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கா. நம்ம எங்க ஓடுறோம், நம்முடைய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைல என்ன தீர்வு கொடுக்கிறது, அவங்க வாழ்க்கையை திசை திரும்பி போயிடக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை குறித்து அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவத்துல தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சாபக்கேடான காரியம் என்னன்னா, என்னை குறித்து அவருக்கு தெரியும். பிரச்சனை என்ன அவருக்கு தெரியும். பிரச்சனை என்ன தெரியும், எல்லா காரியமும் அவருக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே, பிரச்சனை மாத்திரமல்ல, நம்ம தவறாய் ஓடுகிற நேரத்துல, தவறான டிசிஷன் எடுத்து நம்ம தவறாய் கஷ்டப்படுற நேரத்துல, தவறாய் ஓடுகிற நேரத்துல அங்க சரியான கைட்னஸ் பண்ணுவார். நம்மள கரெக்டா வழி நடத்துவார். அந்த வழி நடத்தல் நம்ம விட்டும் ஆறுமாறா போயிடும் வாழ்க்கை. அந்த பாட்ச வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இவன் எப்படி இருப்பான்? அவன் பேர் இஸ்மவேலின் வை. அவன் எல்லாரும் காட்ட வல்லவனா இருப்பான். அவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிற, வாக்குத்தத்தம் கொடுத்து தன் மறுபடி அனுப்புறார். கஷ்டமான இடத்துக்கு அனுப்பினார். ஆனா ஒரு காலம் வரும்போது அவருடைய வாழ்க்கையில தனியா பிரிச்சு எடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப என்ன தேவ பிள்ளைகளே, லூக்கா 19ஆம் அதிகாரம் 4-5 பெரிய பணக்காரன் உள்ள. ஆனா அவன் என்ன பண்றான்னு சொன்னா, ஸ்தோத்திரம், முன்னாக ஓடி இயேசு அங்க வந்துகிட்டு இருக்கிறாரு. முன்னாக ஓடி அத்தி மரத்து மேல உட்கார்ந்து இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா பாக்குறான். இவன் ஓடும் போது அதுக்கு முன்னே பார்த்துட்டாரு. இவன் பேரும் தெரியும், இவன் எங்க இருக்கிறான்னு தெரியும். அல்லேலூயா. கரெக்டா அவர் அந்த எரிகோ பட்டணத்து வழியா வரும்போது கரெக்டா அத்தி மரத்தை பார்த்து, சகைவே இறங்கி வா. சொல்லுங்க, இறங்கி வா. இறங்கி வரதான் சொல்றாரு. புடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, இறங்கி வா. டைட்டா இருக்காதீங்க, இறுக்கத்தோடு இருக்காதீங்க. உன்னை இருக்க வச்சிடும். உன்னை அப்படியே என்ன பண்ணிடும், நசுக்கி போட்டுடும். அல்ல, இறங்கி வா. இறங்கி வந்தா என்னதான், என்ன வந்துதான்? ரட்சிப்பு வந்துச்சு. ரட்சிப்பு வந்துச்சு. அடுத்தது என்ன வந்தா? சந்தோஷம். சொல்லுங்க, சந்தோஷம். சந்தோஷம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-9 படிச்சு பாருங்க. அனனியா சப்பீரா தெரியும் உங்களுக்கு. அனனியா சப்பீரா தெரியும். 2 பேரும் ஆண்டவர் பார்க்கல. ஊழியக்காரன் தானே, ஊழியக்காரன் தானே. ஊழியக்காரங்கிட்ட என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஊழியக்காரங்கிட்ட போய் சொல்ல. ஊழியக்காரனுக்கு ஒண்ணும் தெரியாது, உள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். நீங்க ஒன்னும் தவறா நினைச்சுக்காதீங்க. நீங்க என்கிட்ட பேசும்போதே நீ சொல்றது பொய்யா உண்மையா கிளீனா எனக்கு தெரியும். உங்க முக பாவனை வச்சு நான் சொல்லல. ஒரு சில நேரத்தை அதை கூட வச்சு சொல்லலாம். ஆனா ஒரு சில நேரத்துல எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் இந்த அனனியா சப்பீரால குறிச்சு பிரசங்கம் பண்றேன்.
பிரசங்கம் பண்ணவன 2 விசுவாசி ஓடியாரு. புருஷன் மனைவி இன்னொரு ஓடி வந்து என் கையில காசை கொடுத்தாங்க. ஒரு 50,000 ரூபாய் கையில கொடுத்தாங்க. நேற்று கிடையாது, இன்னைக்கு கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்ன கதையா சொல்றான். 6 மாசம் கதை கூட கிடையாது. இந்த கீபோர்டு வாங்கல பையனுக்கு 8-9 வயசு இருக்கு. 15 வருஷத்துக்கு முன்ன என்ன கதையா? 15 வருஷத்துக்கு முன்ன 10 வருஷம் இருக்கு. அம்மா இருக்கட்டும், 10வது வயசு தான் சொல்றேன். அல்லேலூயா. இப்ப இந்த பிரசங்கம் பண்ணும்போது வந்தாங்க அந்த அம்மா வாய தந்தி அடிச்சுக்கினேன். பாஸ்டர் என்னோட கூட பேசுறார், பாஸ்டர் ஆண்டோட பேசுறார், பாஸ்டர் அனேனியா சப்பீராட வச்சு அல்லேலூயா அப்படியே நடுங்கிட்டு பேசுறாங்க. எனக்கு ஏதோ நடந்துச்சுன்னு தெரியும், ஏதோ என்ன பண்ணிட்டாரு ஆண்டவரே பேசிட்டாரு தெரியும், ஏதோ கோல் மால் பண்ணியிருக்காங்க தெரியும், ஏதோ ஒரு கோல் மால் பண்ணியிருக்காங்க தெரியும் எனக்கு. அதனால அங்க வாய் என்ன ஒரு சில என்ன கோல்மால் பண்ணாலும் சரி சும்மா திட்டானா நிற்பாங்க. அல்லேலூயா. அசையாது இருக்கிற பரங்கி மலை மாதிரி இருப்பாங்க. என்ன பண்ணாலும் சரி ஒண்ணுதான் அடிக்குது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துதாங்குது. சொல்லுங்க என்னது? உன்னான்னு உட்கார்ந்தாங்குது. பாஸ்டுக்கு தெரியல. இப்ப கூட நான் பேசுறது எனக்கு ஒண்ணும் தெரியல, ஆனா உங்களோடு கூட ஒவ்வொருவோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. நாம் செய்வதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நாம் செய்து மாட்டிக்கொள்ளுகிற காரியம் தெரியும். நான் செய்து ஒரு சில காரியங்களை நாம் இழந்திருக்கிற காரியமும் தெரியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஒரே வசனத்தை படிச்சு நான் அந்த குறிப்பு சொல்றேன், எடுத்து படிங்க. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே எங்க இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். சரியா? எங்க எலிசா கிட்ட போய் சொல்றாங்க. யாருகிட்ட? இத எலிசா யாரு? எங்க உன்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் இல்ல, தீர்க்கதரிசிகள்லாம் தலைவன். சீரியா தேசத்து ராணுவம் அங்க பள்ளி அறையில பேசுறத இங்க கேட்டு சொல்ற மனுஷனுக்கு இதோ கூட இருக்கிற ஆள் என்ன பண்றது தெரியாதா? அல்லேலூயா. கூட இருக்க தெரியாதா? எலிசா யாரும் தெரியாதா? தெரியுமே தெரியாதா? அவ்வளவு பெரிய குசுடைய சொஸ்தமாக்கி இருக்கிறாரு. அப்பதான் சொஸ்தமாக்கி இருக்கிறாரு. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. இப்ப இவன் பண்ணிட்டு வரான். அந்த நாகாமணிடத்துல போயிட்டு இந்த மனுஷன் காணிக்க வாங்கல. இவன் என்ன பண்றான்னு சொன்னா போய் தேடி போய் காணிக்க வாங்கி பௌரியமா வீட்டுல உட்கார்ந்து வீட்டுல வச்சுட்டு வந்து ஒண்ணும் தெரியாத என்னது ஒண்ணும் தெரியாத எப்படி சொல்லலாம், ஒண்ணும் தெரியாத ஆள் மாதிரி. அல்லேலூயா அல்லேலூயா. சொன்னாரு, பா எல்லாமே எனக்கு தெரியப்பா. சொல்லுங்க, எனக்கு எல்லாமே எனக்கு தெரியப்பா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன் தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிச்சுங்க. மாட்டிக்கிட்டு அப்புறம் பார்த்தா நம்ம என்ன பண்றோம்னா, ஐயோ ஆண்டவர் ஒண்ணும் செய்யலையே. ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவோம். ஊழியக்காரர்கிட்ட ஐயோ இந்த பிரச்சனை நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் என்ன நினைப்பேன், ஐயோ இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ண இல்லையா, எத்தனை சொன்னாலும் பரவாயில்ல. ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணதா நல்லவே ஆகல. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா அவனை குறிச்சு வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்துறவன அதை கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் நல்லா, அவன் அறிக்கையிட்ட பிறகுதான் நல்லா. ஒரு சில காரியங்களை நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியா ஊழியக்காரர்கிட்ட வந்து சொல்லுவோம், பாதி சொல்லுவோம் பாதி மறைச்சிடும். பார்த்திருக்கியா?
சொல்லுவாங்களா, ஊழியக்கார்ட்டையும் டாக்டர் கிட்டையும் வக்கீல்கிட்ட போய் சொல்லக்கூடாது. நீ டாக்டர் கிட்ட போய் சொன்னா, நீ தலைவலிக்கு கால் வலின்னு சொன்னா, ஊசி எதனா போட்டாருன்னு வச்சுக்கலாம், காலு செயல இருந்து போயிடும். வக்கீல்கிட்ட நீ போய் சொன்னா, அவர் வந்து வேற மாதிரி வாதாட ஆரம்பிச்சிட, உனக்கே பக்கம் தீர்ப்பு விட்டுருவாரு. உண்மையை சொல்லணும். வக்கீலுக்கு போய் சொல்றது அது வேற இல்ல. வக்கீலுங்க அந்த குமாஸ் யாரு, வக்கீலுங்க வக்கீல் எல்லாம் போய் சொல்றது வேற. அது இருக்கிறதே என்னதான். சரி, அப்போ தேவ பிள்ளைகளை சொல்றது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு முன்பாக எங்க போறோம், எங்க வரோம், என்ன செய்யறோம் எல்லாம் தெரியும். அதனால ஊழியக்காரர்கிட்ட ஒண்ணு பாதுமா சொல்றதுனால ஜெபிக்கிறதா பிரச்சனை தீர போறதுல, பிரச்சனை தீர்க்கிறவர் ஊழியக்காரன் அல்ல, தேவன். தூங்காதீங்க. என்னது பிரச்சனை தீர்க்கிறவர் யாரு? நான் ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ண உடனே அவரு என்ன பண்ணுவாருன்னா, அவரு எனக்கு வெளிப்படுத்தவே மாட்டாரு, அமைதியாவே இருப்பாரு. அப்புறமா என்னைக்காவது ஒரு நாள் அது வாயிலே வரும். எதிர்க்க ஒரு ஆள் இருந்தார் இல்லையா, எதிர்க்க ஒரு ஆள் இருந்தார், இருக்க வீட்டை கட்ட சொல்லியிருக்க. அவர் ரொம்ப நாளா ஜெபம் பண்ண நல்லவே ஆகல. பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இவரு இந்த மாதிரி காரியத்தை செய்ய நீ ஜெபம் பண்ற, நான் அவருக்கு விடுதலை தரணும்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன பண்றாரு, அவரு போய் அவங்க தெய்வத்துக்கு மாலை போடணும்னு பிரார்த்திக்கிட்டு இருக்காரு. அப்ப நான் சொன்னேன், ஐயா நான் ஜெபம் பண்ணி சுகமாகணும்னு நினைக்கிறீங்க, ஏசப்பா ஒரு சுகம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுக்கு போய் எதுக்கு உன் தெய்வத்துக்கு போய் மாலை போடணும்னு நினைக்கிறீங்கன்னு நியாயம். அவர் அவன் மனைவி சேர்ந்து அப்படியெல்லாம் இல்லவே இல்லையே. சொல்லுங்க, இல்லவே இல்லையே. இப்பதான் நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. அந்த வெளிப்பாட்டுன்னு வர இப்ப சரியா கிரியை செய்யல. அப்பெல்லாம் வந்து பயங்கரமா கிரியை செய்ய வெளிப்பாட்டுன்னு வரும். இப்ப கூட வெளிப்பாட்டுன்னு வரதான் கிரியை செஞ்சுன்னு இருக்கு தேவனுடைய வார்த்தை. இன்னொரு நாள் போய் ஜெபம் பண்ண அவரு சொல்றாரு, எப்ப நீ ஜெபிக்கிறது, எப்ப எங்க கோயிலுக்கு போய் என்ன பண்றது, மாலை போடுறது. ஏசப்பா நல்ல வாயை சம்பாதிச்சு நார வாயை, நல்ல வாயை சம்பாதிச்சு நார வாயை என்னது சாப்பிட்ட கதையாக. அருமையான தேவ பிள்ளைகளே நல்லா கவனிச்சுக்கங்க. என் கஷ்டத்திலே நான் வர்றது தெரியும். நான் வாட்சியோடு கூட ஆண்டவரை பார்க்கணும்னு ஓடி வர்றதும் அவருக்கு தெரியும். ஆனா என் வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமா திருட்டுத்தனம் பண்ணும்போது அவன் திருடி வச்சான், வஞ்சித்தான், தேவனுக்கு விரோதமா வஞ்சித்தான், அதுவும் அவருக்கு தெரியும். கேயாசி குஷ்டரோகம் வர வச்சுக்கிட்டான். அல்லேலூயா. வேணான்னு சொன்னதை என்ன பண்ணிட்டான் சொல்லுங்க. ஏங்க இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. தேவனுக்கு முன்பாக நம்ம அப்படியே இருக்கணும். இப்படிய செயல்பாடுகள் எல்லாம் சும்மா நல்லா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். போக்கிலும் வரத்திலும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அடி பாட்டு, அந்த பாட்டு எடுமா. நீ பைபிளை தொட்டு இருக்கிறப்ப நிற்பதே நேர்மையிலமாகாதது, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இப்போ 429 வரையா, 429. அல்லேலூயா. சொல்லாமே ஹல்லேலூயா. சொல்ல. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் பலமே நீர் அறிந்திருக்கின்றே. அடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே.
அதனால ரெண்டாவது தேவ பிள்ளைகளே, நான் உட்கார்றது தெரியும், ஆனா துன்மார்க்கத்துல போய் உட்கார்ந்து எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கேனா, தேவ பிள்ளைகளோடு இருக்கிறேனா? அல்லேலூயா. நான் என்ன செய்துகிட்டு இருக்கிறேன்? நான் செய்கிறவனுக்கு விரோதமான ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும்படி அதுக்கு முடியா நடக்கும் போது ஆண்டவருக்கு தெரியும். என் இருதயத்தை ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய செயல்பாடு ஆண்டவருக்கு தெரியும். 132 சொல்லுகிறது, படிங்க பக்கத்துல மறுபடியும். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க பார்க்கலாம், தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என் நினைவு இயேசுவுக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம், நினைவு இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. நான் நினைக்கிறது இயேசுவுக்கு தெரியும். ஆமென். இருதயத்திலிருந்து நினைக்கிறேன் பாருங்க, நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். என் நினைவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவருக்கு ஏற்றதா எப்படி இருக்கணும்? அவருக்கு ஏற்றதா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஸ்தோத்திரம் படிங்க பார்க்கலாம். அழகாவீங்க. ரெண்டாவது, மூணாவது என்னன்னா, இருதயத்தின் தோற்றங்கள் எல்லாம் நித்தம் பொல்லாததென்று கர்த்தர் கண்டு. பாருங்க, ஆதி நாட்களை தேவன் ஏன் நோவாவை நாட்கள்ல இருந்த மக்களை அழிச்சாருன்னா, அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருந்தது? பொல்லாத. இருதயத்தின் நினைவு நல்லா இருந்த ஆட்களுக்கு எப்படி இருந்தாங்க? காக்கப்பட்டாங்க. இருதயத்தின் நினைவு பொல்லாததா இருக்கிறவங்க என்ன பண்ணாட்டாங்க? அப்போ ஆண்டவர் நம்முடைய செயல்பாடுகளை பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய இருதயங்களை பார்க்கிறாரு. அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு எப்படி தெரியும் தெரியுங்களா? என் இருதயமும் தெரியும், என் நினைவு தெரியும். அது நினைவு அவரு ஒரு தோற்றமா, படமா பாக்குறாரு. எப்படி பாக்குறாரு? ஒரு படமா. அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்துல நம்ம நினைக்கிற நினைவு அவர் படமா பாக்குறது எவ்வளவு வேதனையா இருக்கு. அவருடைய நினைவுகள் இல்ல, யோசித்து பாத்தீங்களா? ஏசாயா புத்தகம் எடுக்க பார்க்கலாம், டக்குன்னு கடந்து போகலாம். ஒரே குறிப்பு தான் இருக்கு, நான் அதை முடிச்சிட. கடைசி குறிப்பு பெருசா ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. நான் எடுக்கவும் இல்லை பெருசா. 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை படிங்க பார்க்கலாம். 59. இருங்க 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரம். இருங்க ஒரு நிமிஷம். துன்மார்க்கன் வழியையும் அக்கிரமக்காரன் நம் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். சரி கவனிங்க, அவர் மன்னிக்கிறதிலே தயை பெருத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நினைவை என்ன பண்ணணும்? விட்டு. பாஸ்டர் நினைவு ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர், திருப்புக்கு சொல்றீங்களே எப்படி பாஸ்டர்? நம்முடைய நினைவின் தோற்றெல்லாம் படமா வரைஞ்சு கொடுத்துட்டாரு வச்சுக்கல, ஐயோ நம்மளால பார்க்க சகிக்க. எப்படி? அல்லேலூயா. நான் நினைக்கிறது நினைச்சிட்டா ஐயோ ரொம்ப கஷ்டம். ஸ்தோத்திரம். என்னன்னா ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய நினைவுகளை நமக்கு என்ன பண்றாரா? நமக்கு வெளிப்படுத்துகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய நினைவுகளை வெளிப்படுத்துகிறார். நீ என்ன நினைக்கிறீங்க?
பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கு? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான்களுடைய நினைவுகள், சொல்லுங்க பார்க்கலாம், நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள். அல்லேலூயா. அங்க பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க நியாயமான நினைவு. சொல்லு நியாயமான நினைவு, நியாயமான நினைவு, நியாயமான நினைவு. பாவம், இந்த பொண்ணு மாட்டிச்சு போய்கிட்ட. அப்படி நினைக்கிறதால நியாயமான நினைவு. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் பாத்தீங்கன்னா நம்முடைய நினைவுகள், 2 வசனத்தை சொல்லி அடுத்த குறிப்பு நான் போறேன். நம்முடைய நினைவுகள் தேவ பிள்ளைகளே நியாயமா. அந்த வசனம் முழுசா படிக்கலையே, சரி விட்டுருங்க, வேணாம். ஏசாயா 66:18 படிங்க. ஏசாயா 66:18. நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். சகல ஜாதியரையும் பாஷைக்காரரையும் காலம் வரும். போதுமா? போதும். அந்த வசனம், அந்த வசனம் மட்டும், அந்த இது மட்டும் போதும். பாருங்க என்ன சொல்றாரா? நான் அவர்களுடைய நினைவுகளை அறிவேன். சொல்லுங்க பார்க்கலாம். என் நினைவு அவருக்கு தெரியும். சொல்லுங்க, என் நினைவுகள் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. பாருங்க, தாவீது சொல்றாரு, என் நினைவு எங்க இருந்து அறிந்திருக்கிறார் அவரு? சொல்லுங்களேன். கிட்ட வந்து நீ என்னதான் நினைக்கிறன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு. நம் நினைக்கிற எல்லாமே அவர் என்ன பண்றார்? தூரத்திலிருந்து அவருக்கு தெரியும். அவர் ஒரு சில நேரத்துல கிட்ட வந்தாருயா, அந்த நினைவில் வருகிற அந்த வாசனை வந்து கப கப கபன்னு வரும். எப்படி வரும்? ஐயோ, அந்த வாசனை அவர் அந்த நினைவை பார்த்து, அந்த படத்தை பார்த்துட்டு பயந்து போயிடுவார். சொன்ன இல்லையா நானு? நினைவுகளின் தோற்றம் எல்லாம் அந்த கிட்ட வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். அந்த தோற்றத்தை பார்த்துட்டாருன்னா ஐயோ அவருக்கு ஓடிடுவாரு. அதனால ஆண்டவர் பார்க்கிறார், என்ன பண்றாருன்னா தூரத்திலிருந்தே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய நினைவுகள் நியாயமானதா இருக்கட்டும். அநியாயமானதை நினைக்காதீங்க, வேணாம். நம்ம அநேக நேரத்துல நியாயம் இல்லாமலே நினைத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம கோவித்துக் கொள்ற காரியம் கூட நியாயமா? நம்ம கோவித்துக் கொள்ற கூட. ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க பாத்தீங்கன்னா நியாயமே நம்ம கோவிச்சுக்கணும். அதுல என்ன நியாயம் இருக்கா? இல்ல சொல்றேன். அப்போ தேவ பிள்ளைகளே, நம்முடைய நியாயம், நம்முடைய நினைவு நியாயமா இருக்கு. நியாயமா நம்முடைய நினைவுல வந்து நம்ம யோசிக்கிறோம். யோசனையானது கரெக்டா இருக்கணும். யோசித்து பார்க்கணும். கடைசியா நான் ஒரு வசனத்தை சொல்லி அடுத்த குறிப்பு சொல்லி முடிச்சிடுறேன். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 நாளாகமம் 28:9 கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். எல்லாம் கவனிங்க. தாவீது தன் பிள்ளைக்கு சொல்றாரு, தன் மகனாகிய சாலமோனுக்கு சொல்றாரு, கவனிங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காத, நீ பெரிய ராஜாவாயிட்டன்னு நீ நினைக்காத. உன் நினைவெல்லாம் அவருக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். உன் நினைவு அவருக்கு தெரியும். உன் நினைவுல அவர் விட்டு விலகலாம்னு நினைக்காத. என்ன பண்ணுவாரா? நீ அவரை விட்டுனா அவர் என்றென்றைக்கு அவனை விட்டுருவார்.
இங்க பாக்குறியாமா? என்னம்மா பண்ற? என்ன பண்ற? செல்ல எடுத்து வை வை வை. சொல்லு, என்னைக்கு உன்னை கைவிட்டுருவாரு. நீ அவரை விட்டு வெளிப்பாடா சொல்றாரு, உன் நினைவு ஆண்டவருக்கு தெரியும். நீ எதனா யோசிச்சுக்கிட்டு இருக்காத. விக்கிரகத்தை வணங்கலாம், பிசாசு கிட்ட போலாம், அங்கே இருந்த நான் நல்லா இருந்தேன் நினைச்சுக்கிட்டு இருக்காத. பின்மாற்ற ஜீவியத்துக்கு போலாம் நினைக்காத. தாவீது சொல்ற, தாவீது தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு, முன்கூட்டியே சொல்றாரு, உன் நினைவு ஆண்டவருக்கு தெரியும், உன் நினைவு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், உன் நினைவை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா தேவ பிள்ளைகளே, நம்முடைய நினைவுகளை எல்லாம், நம் நினைவுகள் தோற்றம் அவருக்கு தெரியும் சொல்லிட்டு ஆண்டவர் தாவீது தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு. ஆனா எச்சரிச்சத ஆண்டவருக்கு அவனுடைய நினைவு தெரியாதா? நினைவு தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. தாவீது எச்சரிச்சானா இல்லையா? உன் நினைவு ஆண்டவருக்கு தெரியும் சொல்லி எச்சரிச்சானா இல்லையா? எச்சரிச்சு அவன் கேட்டானா இல்லையா? கேட்டானா இல்லையா? கேட்டானா? கேட்கல. அவனுடைய நினைவே எப்படிதான் இருந்ததுன்னா, எப்படா நான் கத்தரை விட்டு போக போறதா இருந்தது தவிர, அவன் அந்நிய தேவனை வணங்கணும் தான் இருந்தது தவிர, பிசாசுக்கு பின்னாடி போகணும் தான் நினைச்சான் தவிர, அவன் கத்தருடைய அவன் நினைவை விட்டு மனம் திரும்பவே இல்லை. நல்ல கருத்து தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயங்களில் ஏற்படுகிற அந்த பொறி இருக்கு பாரு, எச்சரிக்கையா இருக்கும். ஒரு சில உங்க வாழ்க்கையில நீங்க இப்படி கூட வந்திருக்கலாம். உலகத்துல இருக்கும் போதே நல்லா அந்த பிசாசுக்கிட்டே போயிடலாம் பொழுது, நீ அப்படி நினைச்சுனா உன்னை கைவிட்டு வர போன நினைச்சா. நம்முடைய நினைவு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம், நினைவு தெரியும். என் ஆண்டவருக்கு தெரியும். சொல்லு, என் நினைவெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்தை படிங்க, டக்குன்னு முடிச்சிடலாம், திருவிருந்துக்குள்ள போலாம். என் நாவில் சொல் பிரவாதத்துக்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எப்பவுமே கொடுக்கிற செய்தி போல இது மெசேஜ் ஒரு டஃப்பான செய்தி இல்ல, கடிந்து கொள்றதான செய்தி இல்லை. இது இல்ல, ஒரு லேசா போய்கிட்டு இருக்கு. அவன் அப்படிதானே? அப்படிதானே? பயங்கரமா போத எனக்கு தெரியலையா? அது கடைசியா தேவ பிள்ளைகளை 4வது முதல் எதை அறிந்திருக்கிறார்? எங்க முடியலங்க, சொல்லுங்க. இருதயத்தை அறிந்திருக்கிறார், என் நடக்கையை அறிந்திருக்கிறார், என் நினைவுகளை அறிந்திருக்கிறார். கடைசியா என் நாவில் சொல் பிரவாதத்துக்கு முன்னே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்றது நம்ம கூட தெரிஞ்சிடும் இல்ல. ஒரு நாள் அப்படிதான் சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நான் அவர் சாட்சி ரொம்ப எமோஷனலா சொல்றேன். நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், இப்ப என்ன பண்ண போறாரு அவரு? இந்த கெட்ட வார்த்தை பேச போறாரு நினைச்ச உடனே அந்த கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க. எமோஷனல். ஆனா தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாயிலிருந்து சொல் பிரவாதத்துக்கு முன்னே அறிந்திருக்கிறார். அது நம்முடைய நல்லதுக்கு தான். அதெல்லாம் என்ன பண்றாரு ஒரு தடுக்கிற. ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய அவிசுவாசம் வார்த்தைகள் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம என்ன பேச போறது தெரியும் அவருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரம் 35-36 வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் செபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை
இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி. ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த யவீருடைய வாழ்க்கையில நடந்த காரியத்துல பாத்தீங்கன்னா, சோதர யவீரு வீட்டுல இருந்து ஆட்கள் வராங்க. வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சோதர மகள் மரித்து விட்டான் சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த யவீரு பேசுறதுக்கு முன்னே ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. யவீரு பேசிட்டா என்ன பேசியிருப்பான்? அல்லேலூயா. பாருங்க, யவீரு பேசுறதுக்கு முன்னே ஆண்டவர் பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் என்ன பேச போறன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இவன் பேச போற என்ன வார்த்தை பேச போறான்? அவிசுவாசமான வார்த்தை பேச போறான். இந்த அவிசுவாசமான வார்த்தையினால நிச்சயமா இவனுக்கு என்ன கிடைக்க போறது இல்ல. இவன் மரிச்ச பிள்ளை உயிரோடு எழுந்துக்க போறது இல்ல. ஆகினால இவனை பேச விடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பேசி பேசியே ஊமாயானவன் யார்? கேள்விப்பட்ட சகரியா. அவன் ஓவரா பேசிக்கிட்டு இருந்தான். ஆய் அடைக்கப்படுவதாக. அவன் பேசுறது அவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வாய் அடைக்கிறதுக்கா? அல்லேலூயா. சரி, ஓகே. அப்ப பாருங்க, அந்த இடத்துல வந்து ஆண்டவர் அந்த யவீரு அவிசுவாசமான வார்த்தையை பேச போறான்னு தெரியும். உடனே என்ன பண்ண, பேசுறதுக்கு முன்னே சொல்றாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தோத்திரம் பேசுறதுக்கு முன்னையே அவருக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில நேரத்துல நம்ம பேசுறதுக்கு முன்னே இந்த அனுபவம் யாருக்கு இருக்குன்னு தெரியல. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, சில நிமிடங்கள் கவனிங்க. நம்ம ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா, நம்முடைய வாயில இருந்து வார்த்தை வரும்போது ஆண்டவர் அந்த இடத்துல குறுக்கிட்டு அந்த வார்த்தை பேசக்கூடாது என்றதான எண்ணங்களை உருவாக்குவார். என்ன பண்ணுவாரு? அந்த வார்த்தையை பேசக்கூடாத எண்ணங்களை உருவாக்குவார். அது என்ன அர்த்தம்னா, நாம் பேச போறது என்னன்னு அவருக்கு தெரியும். ஆகினால் என்ன பண்றாருன்னா, அந்த எண்ணத்தை உருவாக்குறார். அல்லது ஆண்டவர் பேசுறாரு, இது பேசாதன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பேசும்போது என்ன நடக்குது? நாங்க பிரச்சனை வரும். ஆகினால் தான் நம்ம பேசுறதுக்கு முன்னே அவரு நம்ம பேச்சை அறிந்து அந்த பேச்சை தடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? யாருக்கெல்லாம் அப்படி இருக்கு? அல்லேலூயா. பேசி பேசி எதை வாங்கக்கூடாது? பிரச்சனை வாங்கி கொள்ளக்கூடாது. அப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணா, அவன் ஆண்டவரு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவரா இருன்னு சொன்ன உடனே அதோட வாயை மூடிட்டான். அழகு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நல்ல கவனிச்சுங்க தேவனுடைய பிள்ளைகளே. மனுஷனுக்கு நிறைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து அவிசுவாசம்னா வார்த்தைகள். எனக்கு கூட தான். அப்ப ஆண்டவர் ஒரு சில நேரத்துக்கு எப்பயுமே ஒரு சில காரியங்களை ஆண்டவர் தடுக்கிறது இல்ல. ஒரு சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகுதுன்னு சொன்னா அந்த இடத்துல தேவன் நிச்சயமாக நமக்கு அந்த அவிசுவாசமான வார்த்தைகள் பேசாத அளவுக்கு ஆண்டவர் தடுக்கிறார். அந்த அவிசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வந்து அந்த அவிசுவாசம் நமக்கு அற்புதம் நடக்காதபடி தடுக்காதபடிக்கு அவர் முன்னே அறிஞ்சு அதை தடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இந்த எவருடைய வாழ்க்கையில அவிசுவாசமான வார்த்தை என்ன வார்த்தை பேசியிருப்பான்? பாஸ்டர்மா சொன்னாங்க, என்னது? ஆண்டவரே பிள்ளை சேர்த்துட்டா நீங்க போங்க, நாங்க மீதி ஆகிற காரியத்தை பாடை கட்டி எல்லாம் தூக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன தடவை பண்ணாரு? இந்த வார்த்தை நீ பேசாதியா, நான் வாழ்க்கை அற்புதம் செய்ய போறேன். சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில ஆமா சொல்லுங்க, செத்துருவன் சொல்லாத, செத்துருவன் சொல்லாத, வாயத்தர சொல்லுங்க, செத்துருவன் சொல்லாத, செத்தே போயிடுவேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில. சொல்லுங்க சொல்லுங்க, செத்துருவன் சொல்லாதீங்க. சாவேன் சாவேன் சாவேன், எனக்கு செத்தா நல்லா இருக்கும், செத்தா நல்லா இருக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தான். யாரு யாரு? யோனா. செத்துக்கிட்டே செத்துருவேன் செத்துருவேன் சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆச்சு? அவன் சாவல, அவன் என்ன புத்தகத்துல இல்லாம ஆயிட்டான்.
தேவன் அவனை உயிரோடு எழுப்பினார் ஆண்டவர். யார? யோனாவை மரித்து வந்து உயிரோடு சின்ன வயசுல உயிரோடு எழுப்பினாரு. ஆனா அவன் சாவரேன் 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 சொல்லாதீங்க, நினைச்சா கூட உள்ள அப்படியே அடைக்குது. ஆண்டவர் நோடு சொல்றாரு, நீ நினைக்கிற அந்த எண்ணெய் இருக்க பத்தியா, சாவரேன் 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 சொல்லிக்கிட்டே இருக்க. 10 தடவைக்கு மேல இஸ்ரவேல் ஜனங்க சாவரேன் 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 செத்தே தொலைவிட்ட. நம்ம பேசி 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 வம்ப வர வச்சுக்காதுங்க. கடைசியா நான் ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே மத்தேயு 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை மாத்திரம் படிங்க. 17:25 கடைசியான ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, அவன் பேசுகிறதுக்கு முன்னே, சொல்லுங்க பார்க்கலாம், பேசுகிறதுக்கு முன்னே. ஆயத்தது சொல்லுங்களாமா. பாவம், அல்லேலூயா. நான் அந்த இடத்துல உட்கார்ந்துதான் நொந்து நூலாயிருக்கும் போல இருக்கு. ஆனா இது மாதிரி எல்லாம் வார்த்தை வந்ததுன்னா நிச்சயமா நான் நொந்து நூலாயிருக்கே மாட்டேன். ஜீவிதாவை தான் பார்த்து பேச போறேன். நான் ரொம்ப சிரிப்பாக இருக்கு, என்னைக்குமே சிரிப்பா தான் இருக்கு. அல்லேலூயா. கடைசி நான் சொல்லி முடிச்சிடறேன். நல்ல கவனிங்க. என்னன்னா, பேதுருக்கிட்ட ஒருத்தவங்க பேசுறாங்க, என்னது, உங்க ஆண்டவர் என்ன பண்ணல, வரி செலுத்தலையான்னு கேக்குறாரு. கேட்ட உடனே இவன் நேர வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே அவன் பேசுறதுக்கு முன்னே இவர் பேசுறாரு. யாரு? அவன் பேசுறதுக்கு முன்னே இவர் பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேதுரு பேசுறதுக்கு முன்னே இவர் பேசுறாருன்னா என்ன அர்த்தம்னா, பேதுரு பேசுற காரியம் என்னவா இருக்க போறது இல்ல, நல்லா இருக்க போறது இல்ல. என்ன வார்த்தை பேச போறாங்க? அவங்க எல்லாம் வரி செலுத்த காசு கேட்டாங்க. ஆண்டவரே, நம்ம இடத்துல காசே இல்லையே, என்ன பண்ண போறது தெரியலையே. என்ன பேசியிருப்பாங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம பேசுறதுக்கு முன்னே, பேதுரு பேசுறதுக்கு முன்னே தேவன் அவன் பேச்ச அறிந்து அவன் பேச்ச கட் பண்ணிட்டு இவர் பேச ஆரம்பிக்கிறார். இவர் பேச ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்கு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, அங்க போய் தூண்டில் போட்ட உடனே அது வாயில என்ன இருக்கு? வெள்ளி பணம் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை நாம பேசுறத நாம நிறுத்திட்டு, அவருக்கு தெரியும் நான் பேசுற வார்த்தைகள்லாம் அவருக்கு தெரியும். அதனால நான் பேசுறதுனால எனக்கு ஒண்ணுமே நடக்க போறது இல்ல, எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போறது. தேவன் பேசுறத நாம கேட்க ஆரம்பிப்போம். நான் பேசுறதெல்லாம் அவருக்கு தெரியும். கெட்ட வார்த்தை பேசலாம் தெரியும், பொய் பேசுறாலும் தெரியும், முன்கூட்டியே அவருக்கு தெரியும். சொல்லுங்க, வாய்ந்து வர்றதெல்லாம் அவருக்கு தெரியும். ரெட் ரெட்டா பேசுறாலும் கிரீன் கிரீனா பேசுறாலும் எந்த வார்த்தை நமக்கு எல்லா லைஸும் தெரியும், எல்லா பொய்ஸும் தெரியும். எல்லா காரியம் ஆண்டவருக்கு தெரியும். அதனால அந்த பேசுற காரியம் எல்லாம் அவருக்கு தெரியாது நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நம்ம பேசாம நம்ம ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய காரியத்தை மாட்டு பேசுவோம். சரி, நான் 2 காரியம் தான் சொல்லியிருக்கேன். என்னன்னா, ஸ்தோத்திரம், அந்த எவரு வீட்டுல அவிசுவாசமான வார்த்தையை தடுக்கிறாரு, இங்கேயும் இவன் அவிசுவாசமான வார்த்தை பேச போறான்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு. இவன் பேசுற பேச்சு என்னவா இருந்திருக்கும்? கடைசியா சொல்லி முடிச்சுற என்னவா இருந்திருக்கும்? பேதில் பேசியிருந்தா, இங்க இருக்கிறவர் யாரு? அதிசயமானவர், அற்புத தேவைகளை சந்திப்பவர். என்ன பேசியிருப்பான்? காசுக்கு எங்க போறது? அப்ப தேவனுடைய செயலை மட்டுப்படுத்துறமான வார்த்தைகளை பேசி இருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் அங்க தடுக்கிறார். பிரைஸ்லா, அற்புதம் செய்கிறவர் நான் ஒன்னு கூட இருக்கிறேனே. ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் நாம் அறிந்திருக்க வேண்டியது என்ன தெரியுமா? என்னை குறித்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார், என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லலாம் பார்க்கலாம், என் இருதயத்தை அறிந்திருக்கிறார், என் உட்கார்தையும் என் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறார். நான் எங்க போறேன் வர்றேன், எங்க உட்கார்றேன் நடக்கிறேன் எல்லாம் அவருக்கு தெரியும். என் நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். கடைசியா என்னுடைய பேச்சுக்களை என் வாயிலிருந்து சொல்லும் பிறக்கிறதுக்கு முன்னே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.